வணக்கம். நம்ப தலைவர் பேசுகிறேன். சட்டசபையில் ஒரு கேள்விக்கு உறுப்பினர் பதில் கேட்குறாங்கன்னா அல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எதிர்மறையாக பேசி அவங்க அமைக்கப்படுறது. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது. இங்கே இல்லை, பாராளுமன்றத்திலே இப்படித்தான் பண்ணுறாங்க, தமிழ்நாடு சட்டசபையிலே இப்படித்தான் பண்ணுறாங்க. ஒரே கூத்தும் கொடுமையுமா தெரிவிக்க ஒழிய ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் கருணாநிதி அமைச்சரவையில். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஜி.கே. மணி கேள்வி கேட்கிறாரு. என்ன ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கரண்ட் அமருதே, இதுக்கு என்ன, ஏன் இப்படி பண்றீங்க, என்ன இவ்வளவு மோசமா போச்சே நிர்வாகம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, கரண்ட் வரும், உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, திட்டம் போட்டிருக்கோம், அல்லது ஒரு சில நாள்ல சரியாயிரு, இப்படி சொன்னா பரவாயில்ல. நீங்க இப்ப பெரம்போக்கு இடத்துல நீங்க கட்சி ஆஃபீஸ் கட்டிருக்கீங்க மாத்துறது, ஒரே பேச்சை முடிக்கிறதுக்கு, பேச்சை வளர்க்காததுக்கா பேச்சை முடிக்கிறதுக்கு. இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. இந்த மாதிரி கஞ்சா உங்க ஆட்சியில வச்சு எங்க ஆட்சியில வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க என்ன பண்ணீங்க, எப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது உங்க ஆட்சியில கஞ்சா குடிச்சிட்டு இறக்கலையா அப்படின்னு ஆதவரிச்சு நான் மடக்கி பேச, யாரு உதயநிதிக்கு இவங்கெல்லாம் மடக்கி பேச. ஆக ஒரு விவாதமே பாதியை ரெண்டு மடக்கி பேசிட்டா எப்படி விவாதம் வரும்? ஓப்பனா மடக்கி பேசாம விவாதம் பண்ணாவிட விவாதம் வரும். அவர் கீச்சின்னு குரல் இருக்கிற செவான போதும், அவளை முடிச்சிச்சு, அவர் விஷயம் முடிஞ்சு. ஒரு கஞ்சா நாட்டில் புழங்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இதுக்கு மேலே எப்படி தீவிரமாக என்ன நடவடிக்கை, ஒரு மாணவரையே கொண்டிருக்காங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது, போகிறது வர்றது அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்கள் ஆட்சியிலே இப்படித்தான் செஞ்சாங்க, ஒரே பேச்சு முடிஞ்சு வச்சு. அவர் திருப்பி பதில் கொடுக்குறக்குள்ள உங்கள் டைம் முடிஞ்சு வச்சு அவர் சபாநாயகர் உடனே ஒரே அடி அடிச்சு மணி அடிச்சு உட்கார வச்சிருது. நேற்று சோழவந்தானில் ஒரு பல்கிற 12 மணியை போல போயிருக்காங்க, டிவியில எல்லாத்தையும் போட்டாங்க. 12 மணி போல் 3 பேர் சாதாரண சிறுவர்கள் தான், அவங்களுக்கு 16 வயசு 15 வயசு தான் இருக்கும். 3 பேர் அந்த ஊழியரை போய் கத்தி எடுத்து பெரிய வாள் எடுத்து மிரட்டி கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும், கல்லாவில் இருக்கக்கூடிய பணம், கையில் இருக்கக்கூடிய பணத்தை பூரா வெட்டி பிடிவும் குத்தி பிடி முதுகுலே வாழ வச்சிருக்கேன். பாருங்க, நைட்டு 1 மணியா இருக்கலாம், 12 மணியா இருக்கலாம், அது கீழே இருக்க ஆள் போடுங்க, ஆனால் வாழை வச்சே பிடின்னு போயிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சிறார்கள் இப்போ பெரிய ரவுடியை இருந்து இப்போ சிறார்கள் ரவுடி ஆயிட்டானா? சரி, முன்னாடி பெரிய மனுஷன் ரவுடியா இருந்தேன், இப்போ சிறார் கூட ரவுடி ஆறான்னு என்ன பண்றது? எங்க ஏரியாவில் இப்படித்தான் பெட்ரோலை திருடுறேன், அதை திருடு, இதை திருன்னு ஒரு குரூப் கிளம்புனாங்க. இதே மாதிரி அங்கேயும் இப்படித்தான் ஒரு சிறார்கள் வந்து இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா நடவடிக்கை என்ன? நாளைக்கு இவனை விட்டாச்சுன்னா என்ன ஆகும்? வாழை வச்சு பணத்தை பறிக்கிற அளவுக்கு நீங்க விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா? நான் கேட்குறேன், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்காங்கிறேன். சட்டசபையில பேசக்கூடிய பேச்சா எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு படுமோசமா இருக்கு. நான் ஏற்கனவே பத்தி வாழ் போஸ்ட் அடிச்சு விட்டணும். 2 லட்சம் போலீஸ் எடுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் போலீஸே இல்லை. கானூர்ல போலீஸ் இல்லை, கருங்குளத்துல போலீஸ் இல்லை, பச்சையரில் போலீஸ் இல்லை, மாத்தூர்ல போலீஸ் இல்லை, ஆவரங்காட்டுல போலீஸ் இல்லை, மாரநாட்டில் போலீஸ் இல்லை, வேளாங்குளத்துல போலீஸ் இல்லை, தூதையில போலீஸ் இல்லை, ஸ்டேஷன் வாசல்ல போலீஸ் இல்லை. தெரியுமா? இங்க அங்கங்க போலீஸ் பீட்ல எங்க இருக்காங்க ஆளு? எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆள் இருந்துடுறாங்க. இங்க சண்டை ஓட்டு வெட்டி குத்தி செத்து ஆஸ்பத்திரியில் போனதுக்கு அப்புறம் தகவல் போலீஸ் வருது. அப்ப எத்தனை பேப்பர்ல இருக்காங்க? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. இப்போ பூட்டின வீட்டை உடச்சி அம்பாட்டுக்கு 20 30 எடுத்துட்டு போறேன், அம்பாட்டு போறேன். கேட்டாக்கா போலீஸ் வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போகுது. அதுக்கு தனிப்படை இருக்கிறது 15 போலீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதுக்கு தனிப்படை வேறையா? இதுக்கு தனிப்படை நீங்க என்ன ஆயிரக்கணக்கான போலீஸ் ஒரு ஸ்டேஷன்ல வச்சிருக்க தனிப்படை போட்டு பிடிக்கிறதுக்கு? நான் கேட்கிறேன். ஆக மொத்தத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒஸ்டா இருக்கு. யாருக்குமே போலீஸை பத்தி பயமே இல்லை. யாருக்கு பயமே இல்லை. அடிச்சா சாகுறாங்கிறேன், அடிக்கலைன்னா திருப்பி மேலும் மேலும் கொள்ளை அடிக்கிறேன், கொலை பண்றேன். புகார் கொடுத்தவன் போய் பெட்டிஷன் கொடுத்தா அவனை கூட்டு வச்சு குற்றவாளியை உட்கார வச்சு பேசுறாங்க. எப்படி விளங்குமா அது? ஒருத்தர் புகார் கொடுக்குறேன், என் பைக்கை பறிச்சுக்கிட்டேன், என் காசை பறிச்சுக்கிட்டேன், செல்போனை பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு வச்சு அவருக்கு சேரு, இவருக்கும் சேரு அவருக்கும் சேரு, 2 பேருக்கு சேரு. குற்றவாளிக்கு எதுக்கு நீ எதுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நீயே உட்கார வைக்கிறீங்க, உட்கார சைடில் சேர்த்து அரைஞ்சு அந்த செவரில் முட்டை விட மாட்டாம என்னையா வேலை பார்க்குற? அதே இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்கேன். சட்ட ஒழுங்கு பெரிய மாப்பிள்ளை மாதிரி வரையான் குற்றவாளி பூரா உட்கார வைக்கிறேன். கேட்டால் அடிச்சு விட்டா அவன் புகார் பண்ணிட்டேன், செத்து போறேன், நம்ம பிடிச்சி உள்ள கிடக்கணும். ஏற்கனவே மடப்புறம் கேஸில் உள்ள கிடக்காங்க, சாத்தாங்குளம் கேஸில் உள்ள கிடக்காங்க. நேற்று ஒரு மதுரில் ஒரு ஆளை இதை அடிச்சு விட்டு அவன் உள்ள கிடக்காங்க. அதே போல இங்கே மானாமரில் ஆகாசுங்கிற வயலை அடிச்சு அதுல செத்து போனோம்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய போலீஸார் சஸ்பெண்ட்ல அவங்க உள்ள கிடக்காங்க. இப்படி ஆளாளு போலீஸார் ஊரா உள்ள கிடைக்கும். நமக்கு எதுக்கு? அதனால குற்றவாளியா வர வேண்டியது, உட்கார வைக்க வேண்டியது, கேட்க வேண்டியது. போயிட்டே இரு ராசா, போயிட்டு இரு போ. எனக்கு என்ன அடிச்சா தானே? நான் எனக்கு என்ன வர வைக்கணும்லப்பா? உண்மையை வர வச்சா அடிச்சா தானே வர வைக்கலாம். அடிக்காம எப்படி வர வைப்பா? அடிக்காம நீ வந்து வரவலே இங்க வா. யாரா இருக்கா? எதிர்கட்சிக்கார என்ன நீ இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது அடிச்சாதே வரும்னு தெரியுமில? எதிர்கட்சிக்கு வச்சியுமா அடிக்க கூடாதுன்னு இல்லைங்க வா, வந்து அடிக்காம நீ உண்மையை வரவல
ஒரு ஆள்கிட்ட வரவழைக்கவா பார்ப்போம். அடிக்க எப்படி உண்மையை வரவழைக்கிறது? அடிக்க உண்மையை வரவழைக்க முடியாதுப்பா. அடிச்சாத்தே நாளைக்கு செய்ய மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேங்கிறக்காக அடிக்கிறது, வைக்கிறது, மிதிக்கிறது. செத்து போனேன்னா அதுக்காக 10 பேரை பாதுகாக்கவும் 100 பேர் 1000 பேர் பாதுகாக்கவும் ஒரு ஆள் சாகத்தையா செய்வேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அவன் குரவல்ல கத்திய வச்சுட்டு அந்த எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறானே. நாட்டில் எங்கே வேணா எடுக்க மாட்டேங்கிறான். எங்க ஊரில் 10 நாளைக்கு முன்னாடி ஆத்து பாலத்தில் ஒருத்தர் பைக்கில் போறவன 10 பேர் சேர்ந்து விரட்டி எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு மோசம். எவன்தே ரெவடி, எவன்தே பிக் பாக்கெட்டுக்காரன், எவன்தே கஞ்சா விற்கிறவன், எவனு கண்டே பிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி அந்த ஆட்சி இருந்துச்சோ கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி இருந்துச்சு. எகனைக்கு மூணையா கேள்வி கேட்க, எகனைக்கு மூணையா பதில் சொல்ற ஆட்சியே முடிஞ்சு போகும். ஆட்சியே முடிஞ்சு போகுப்பா உங்க ஆட்சி. இப்படியா இருக்கிறது ஆட்சி? இந்த கரும்பு விலை கூட்டின ஒரு 500 ரூபா கூட்டினீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஏத்திட்டானே சக்கரை 60ன்னு 45 ரூபா வித்துக்கிட்டு இருந்த சக்கரையா கிலோ 45 ரூபா வித்துக்கிட்டு சக்கரை ஏத்துனது வெறும் 500. அது வெட்டுக்காரனை விட்டா என்ன எனக்கு 200 ரூபா கூட கேட்பேன் டன்னுக்கு. நீங்க கொடுத்தது 500 ஏத்திட்டீங்கல்ல டன்னுக்கு கரும்புக்கு. அவன் வெட்டுக்காரனை கூப்பிடுங்க. அப்பா எனக்கு 700 ரூபா பத்தாது, 900 ரூபா சம்பளமா கூடிடும். ஆட்டோமேட்டிக் சம்பளம் கூடிடும். இவன்ட்டு இருந்து வாங்கி அவன் முக்கால்வாசி பணத்தை அவன் வாங்கிட்டு போயிடுவேன். இவனுக்கு கிடைக்காது. கடைசியில் இப்போ என்னன்னு பார்த்தா ஒரு 15 ரூபா கூடி இருக்கு. 15-20 நாளையில் 15-20 நாளில் கூடி இருக்கியா? 15 ரூபா கூடி இருக்கியா ஒரு கிலோவுக்கு சர்க்கரைக்கு? வாங்குறது அரிசி 300 ரூபா 400 ரூபா கூடி போச்சு. விலைவாசி திண்டு முண்டா கூடி போச்சு. ஈபி புல்லு வச்சது சட்டம். எவனு எழுதி கொடுக்குறதுல வைக்கிறது இல்லை. உங்களுக்கு 2000 ரூபா, உங்களுக்கு 3000 ரூபா, உங்களுக்கு 5000 ரூபா, உங்களுக்கு 10000 ரூபா, உங்களுக்கு 20000, அவ்வளோ சர்வாதிகாரனே, சண்டியர் தனந்தேன், சர்வாதிகாரனே. கேட்டா நீங்க உடனே உங்க இதை நீங்க கிளியர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றது. என்னமோ ரொக்கத்தை சுண்ட போற மாதிரி திருத்த போற. இவங்க ஒரு ஆர்வம் போய் காலையில முகத்தை மூஞ்சியை கழுவிட்டு குளிச்சு பட்டை கிட்ட போட்டு சிவனடியார் மாதிரி ஆபீஸ்ல போய் நிக்க வேண்டியது. எனக்கு கூட வந்திருக்குங்க. 600 ரூபா தான் கட்டுவேன். 1800 ரூபா வந்திருக்குங்க எனக்கு. இது வரைக்கும் 1800 ரூபாய் பில்லுலே வந்தது இல்லைங்க. இந்த அங்கன்னு கொண்டு கொடுத்தா எங்க தட்டி பார்ப்போம். இதுங்க டக்கு தட்டி பார்க்கறது. ஏங்க கிளீனா ஓடி இருக்குங்க. நீங்க வாட்டுக்கு வெயில் நேரம்ல ஓடத்தானே செய்யும். அவன் சொல்றது வந்தான்ல, ஆபீஸ் தேடி வந்தான்ல, அவனுக்கு என்ன நிவாரணம்? என் சரித்திரத்திலே 1800 ரூபா கட்டலே இல்லைன்றான் அவன். தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு 1800 ரூபா எப்படி வந்துச்சு கரண்ட் புல்லு? என்ன காரணம்? உங்களுக்கு பணம் வேணும். போற வரப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப போற வரப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. விலைவாசியை திண்டு முண்டா வைக்கிறீங்க. நல்ல பேர் வாங்கினுக்கிறக்கா, கரும்பு விவசாயிட்ட நல்ல வேணும் வாங்கினுக்கிறக்காக இந்த ஏத்தி வச்சுட்டு 15 ரூபா கிலோவுக்கு. ஆற பிடிச்சி அக்குறது. சின்ன பிள்ளைல எப்படியா வாங்கி பால் குடிக்க, டீ குடிக்க? இன்னைக்கு டீ 15 ரூபா தான். இன்னைக்கு டீ கடைக்கெல்லாம் போக முடியாது. இப்ப ஏற்கனவே மதுரை பூரா 15-20. நீ ஆட்டோமேட்டிக் 30,000. டீ எல்லாம் எவன் குடிக்க முடியாது. டீ குடிக்க முடியாது. பச்சை தண்ணியை சுடு தண்ணி ஆகிட்டு குடிச்சிட்டு போ. காலத்தை கடத்த வேண்டியது உங்க ஆட்சியில. என்ன இது கரண்ட் முக்கால்வாசி நாள் வர்றது இல்லை. இதுக்கு எந்த புள்ளா? கரண்ட் வந்தா என்ன கதி ஆகுறது? வீடை வித்து கரண்ட் புல் கட்டுறதா? இல்ல நில நஞ்ச புஞ்ச இருந்தா கரண்ட் புல் கட்டுறதா? இல்ல பொண்டாட்டி தாலியை வித்து கரண்ட் புல் கட்டுறதா? என்ன நிர்வாகம் பாக்குறீங்க நீங்க? முடிஞ்சா சலுகை பண்ணணும், முடிஞ்சா கொடுக்கணும், இல்ல முடியல கை விட்டுட்டு போயிடணுமே. அதே நிர்வாகம். சும்மா ஒரு நல்ல பேர் வாங்கின அந்த நேத்து கூட்டுனியா கரும்புக்கு, இன்னைக்கு கூட்டிட்டானேயா 15 ரூபாயா கிலோ. கிலோ கத்துறாங்க. பிள்ளை பொம்பளை பிள்ளை பூரா கத்துதுங்க. கரும்பு விவசாயே போய் கேளுங்க. கரும்பு விவசாயே சீனி வாங்க போறேன் பிள்ளை வீட்டுக்கு. 15 ரூபா ஏறிடுச்சா அப்படின்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதப்பா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சட்ட கூடிய பொழுதுபோக்கு மையமாக்குறீங்களா நீங்க? மனமகிழ் மன்றமாக்குறீங்களா நீங்க? அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. எகனைக்கு மகனையாவே கேட்டுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆள் இல்லை, போலீஸாருக்கு ஆள் இல்லை. இவ்வளவு விலைவாசி ஏத்துறீங்க. 2000 ரூபா குடுக்குறக்கா விலைவாசி ஏத்துறாங்க. இது பேச்சா? இது பேச்சாங்கிறேன். 200 யூனிட் சும்மா கொடுத்துருக்காங்களா? அதுக்கு அடுத்தவன் தலையில வைக்கிறதா? அதுக்கு அடுத்தவன் நான் புலப்படுவேன். பிள்ளை பத்த பேர் வைப்பான், இன்னொருத்த பேர் வச்சுட்டு போனா விளங்குமா? இது விளங்குமாங்கிறேன். இது என்ன காரணம்? 2 லட்சம் போலீஸ் எடுங்க. நான் சொன்னேன் இல்லையா? விழா கூட்டியா? சீனிக்கு இன்னொரு 5 ரூபாய் கூட்டியா? 2 லட்சம் போலீஸ் எடுக்கணும். இளைஞர் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு ஆளு தாலியத்தம்னு வரக்கூடாது. ஒரு ஆளை கத்தி எடுத்து கஞ்சா குடிச்சோம்னு வராது. பாத்துக்க. 2 லட்சம் போலீஸ் உடனே எடுங்க. அதை செய்ய மாட்டேன். சும்மா விட்டு ஆகாவரி போகாவரிக்கா கூட்டி விட்டுட்டு வீட்டுக்கு 2500 கொடுக்க போறேன். கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறேன். அதை கொடுக்க போறேன். இதை கொடுக்க மாடு கொடுக்க போறேன். மாடு எத்தனை கோடி? மாடு எத்தனை? என்கிட்ட தள்ளிவிடியா? நான் ஒரு 10 மாடை கொடுத்து விடுறேன். இதுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு? நாட்டில் தானே போக வரமுடியும். அக்குறேன், வெட்டுறேன், குத்துறேன், புகார் கொடுத்தா அவன் எடுக்க மாட்டேங்கிறான் போலீஸ்ல. அவன் தூங்குறேன், அடிச்சா செத்து போகணும். அவனுக்கு பல பிரச்சனை இழுத்துக்கிட்டு வர்றேன். அங்கேருந்து கோர்ட்டு, அது இது கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு வந்துக்கிட்டு நாட்டில் அதிரடியாக நடவடிக்கை எடுக்க ஆள் இல்லை. விலைவாசி திண்டு முண்டா ஆயிருக்கு. காலில் ஒரு விலையா இருக்கு, நைட்டு ஒரு விலையா இருக்கு. தூங்கி எழுந்திரிச்சா 60 ரூபாய்னு போறேன், 65ங்கிறேன். அடுத்ததுங்க 70ங்கிறேன். எப்படி என்ன சம்பாதிக்கிறது? எப்படி சம்பாதிக்கிறது? என்ன கருப்பணமா கொடுக்குறேன், வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கறது 300. அது மாசத்துல 15 நாள் 20 நாள் வேலை பார்க்குறேன். என்னப்பா ஆகும்? சம்பாதிக்கிறது என்ன ஆகும்? ஏழை எளிய வேலை என்ன ஆகும்? கூலி வேலை பார்த்துட்டு பிழைக்கணும்னா அவன் சர்க்கரைக்கே கூட ஒரு மாசத்துக்கு அவன் கூடுதல் 500 ரூபாய் செலவழிச்சு அவன் சம்பளம் தான் எவ்வளவு?
10,500 சாதாரண சம்பளம் 10,500 தான். இப்போ கூடுதலாக 500 1000 கரண்ட் புள்ளி எல்லாத்தையும் பிடிக்கி பிடிங்கன்னா அவன் துணியை தவிர ஒன்று தீபாவளிலாம் கொண்டாட முடியாதுப்பா. இப்போ தீபாவளிலாம் கொண்டாட முடியாது. தீபாவளிலாம் எவனும் கொண்டாடவே முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. கண் மொழி பிதுங்குது. கண்ணு மொழி பிதுங்குது. இப்போ சாதாரண அரசு சோப்புல இருந்து இந்த சோப்பு வரைக்கும் 4 ரூபா 5 ரூபா 10 ரூபா முதல் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணியப்பா? நான் கேட்குறேன் என்ன பண்ணி? இப்போ 20,000 ஒரு கடை வேற வாங்கிட்டிய. இன்னொரு 1 லட்சம் கோடி கடனுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். இந்த லட்சத்தை இவ்வளவே ஏறுது. காரணம் என்ன? இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் இல்லை. இபி ஆஃபீஸை கலைங்க. என்ன இது சண்டியர்த்தனமா? ரெவடிசமா? அது ரெவடிசமானுக்கு ஒழுங்கா போலீஸை அதிகமாக எடுத்து சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்தினா படுங்க. இல்லைன்னா போலீஸை கழிச்சு விட்டுருங்க. முடிஞ்சா வாழ்ந்துக்கிறீங்க. அவன் வீடு நாங்கள் வாட்டு கத்தி எடுத்து நாங்கள் வாட்டுக்கு எங்க உயிர் எங்களை காப்பாற்ற தெரியும், எங்க பொருளை நாங்கள் காப்பாற்ற தெரியும். இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு 4 போலீஸாரை வச்சுக்கிட்டு அவனை புகார் கொடுத்து அடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இது எதுக்கு தேவையா எங்களுக்கு? நாங்களாம் இருக்கிறோம் போல லூசா?